அன்பு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு 2003ல் வந்த அருமையான ஒரு மலையாள படத்தோட கதையை தான் சொல்ல போகிறேன். இந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டும் கிடச்சிருக்கு. டிவி சந்திரன் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாஹினா அப்படிங்கிற ஒரு 10வது படிக்கிற ஒரு இளவயது பெண்ணோட கதை தான் இது. சாஹினா பார்த்திங்கன்னா ரொம்ப சுட்டி பொண்ணா, நல்லா படிக்கிறா. படிப்பின் மீது சாஹினாவுக்கு அவ்வளவு விருப்பம் இருக்குது. சாஹினாவுடைய அம்மா இட்லி கடை தான் வச்சுருக்காங்க. அவளுக்கு அப்பா இல்லை, ஒரு தம்பி மட்டும் இருக்கான். 10 வயது அந்த பையனுக்கு இருக்கும். அவனும் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆதரவு அப்படின்னா அவங்களுடைய சாஹினாவுடைய அம்மாவுடைய அண்ணன், அதாவது சாஹினாவுக்கு தாய்மாமன் இல்லையா, அவர் தான். அவர் பணம் ஒன்றும் தரமாட்டார், ஆனால் ஆண் துணையாக அந்த குடும்பத்துக்கு அவர் தான் இருக்கிறாரு. இந்த நிலையில் சாஹினா கூட 8வது படித்த அவளுடைய தோழி, அவளுக்கு திருமணம் ஆகிடுச்சு. மைசூரில் மாப்பிள்ளையை பார்த்து அவளுக்கு திருமணம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த பொண்ணு, அவளுக்கு குழந்தை பிறந்திருந்தது. அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்திருந்தா. சாஹினா தன்னுடைய தோழியை போய் பார்க்குறா. தன்னுடைய சக தோழிகள் பள்ளிக்கூடத்திலேருந்து தன்னை பார்க்க வந்ததை பார்த்த உடனே அந்த பொண்ணு ஓன்னு அழுது. அந்த குழந்தைய பார்க்கும்போது இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குது. ஏதோ ஒரு ஃபேண்டசி மாதிரி இருக்குது. திருமணம்னா ரொம்ப சந்தோஷம் போல இருக்குது அப்படின்னு இந்த பெண்கள் நினச்சிக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே வராங்க. அப்படி இருக்கும்போது சாஹினாவும் அவளுடைய மற்ற தோழிகளும் அந்த திருமணமான பொண்ணு இருக்கிறா இல்லையா, அவளுடைய புருஷனை பார்க்குறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்திருக்கான். அவனை பார்த்தா அவனுக்கு 35 வயசுக்கு மேலே இருக்கும். நல்லா தடியாக முரடனை போல இருக்கான். அவங்களுடைய தோழியோ ரொம்ப இளம் பொண்ணா, சின்ன பொண்ணா இருக்கா. அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு கணவன், அதாவது 2வது மனைவியாக அந்த பொண்ணு போயிருக்கா. சாஹினாவுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போன பிறகுமே திருமணமாகி போன அந்த ஃப்ரெண்டோட நினப்பாவே இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு எவ்வளோ அழகாக இருக்கா, சின்ன பொண்ணா, ஆனால் அவளுடைய புருஷன் எப்படி தடியனா முரடனா இருக்கான். இப்படி ஒரு கணவன் அமைஞ்சிட்டா எப்படி வாழறது அப்படின்னு அவளுக்கு திருமணத்தின் மீதும் ஆண்களின் மீதும் ஒரு பயமும் கிலியும் ஏற்பட்டுடுச்சு. இப்படி இருக்க ரசாக் அப்படிங்கிற ஒரு 30 வயது இளைஞன் இருக்கான். அவனுக்கு திருமணமாகி அழகான கண்ணுக்கு நிறைவான மனைவி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு 4 வயசு இருக்கும். அந்த பொண்ணும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டுருக்கு. யூகேஜி படிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ரசாக்கு பிழைக்கிறதுக்காக துபாய்க்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறான். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் பணமுடையாக இருக்குது. ஒரு 25,000 பணம் தேவைப்படுது துபாய்க்கு போகிறதுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க தான் நல்லா ஒரு 4 கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையா. அதனால் ரசாக்கு இப்போ தான் ஒரு கல்யாணம் ஆயிருக்கு இல்லையா, அவன் 2வதாக இந்த கிராமத்தை சேர்ந்த ஏதாவது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறான். ரசாக் மைசூரை சேர்ந்தவன். அதனால் இந்த கிராமத்துக்கு அங்கே ஒரு கல்யாண புரோக்கரை பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதாகவும், தனக்கு 25,000 வரதட்சணை கொடுத்தா போதும் அப்படின்னும், சின்ன அழகான பொண்ணாக பார்த்து தனக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும், நல்ல ஒரு அமௌண்ட்டாக கொடுத்துட்றேன் அப்படின்னு டீல் பேசுகிறான் இந்த ரசாக்கு அந்த திருமண புரோக்கர்கிட்ட. அந்த திருமண புரோக்கர் கண்ணில் படுறது யாருன்னா நம்மோட சாஹினா தான். சாஹினாவுடைய அம்மாவும் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்காங்க தன்னுடைய மகளுடைய திருமணத்துக்காக. ஆதரவில்லாத குடும்பம் இல்லையா, அதனால் சாஹினாவுடைய தாய்மாமன் கிட்ட அந்த ரசாக்குக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு அந்த புரோக்கரு பேச ஆரம்பிக்கிறான். சாஹினாவுடைய தாய்மாமனுக்கோ இந்த பொண்ணை எப்படியாவது கரையேற்றிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் சாஹினாவுடைய தாய்மாமனும் அம்மாவும் அந்த புரோக்கருடைய பேச்சில் மயங்கி இந்த சின்ன 15 வயசு சாஹினாவை படிப்பை நிறுத்திட்டு அந்த ரசாக்குக்கு 25,000 பணத்தையும் கொடுத்து 2வது மனைவியாக திருமணம் செஞ்சு வைக்க முடிவு பண்ணிடுறாங்க. சாஹினா எவ்வளவோ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறா. வீட்டை விட்டே ஓடி போயிடுறா. தோட்டத்தில் போய் ஒளிஞ்சிக்கிறா. தேடி பிடிச்சி ராத்திரி அவளை கொண்டு வீட்டில் சேர்த்து அவங்களுக்குள்ளேயே பேசி அவங்க ஊரில் இருக்கிற அந்த தலைவர்கள் குருமார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ரசாக்குக்கு சாஹினாவை திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க. சாஹினா அவளுடைய தோழியை பிடிச்சிக்கிட்டு ஓன்னு அழறா. அவளுக்கு எல்லாத்த விடமும் படிப்பு நின்று போயிடுச்சே அப்படிங்கிறது தான் ரொம்ப கவலையாக இருக்குது. அவளுடைய 10வது புத்தகத்தையும் தன்னுடைய பெட்டியில் வச்சுக்கிட்டு தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போகிறா சாஹினா. ரசாக்குடைய அம்மா, அதாவது சாஹினாவுடைய மாமியார் இருக்காங்களா, அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு தன்னுடைய மகன் ரசாக்கு 2வதாக திருமணம் செஞ்சுக்கிட்டது கொஞ்சம் கூட பிடிக்கல. அவங்க தன்னுடைய மகனை திட்டிக்கிட்டே இருக்காங்க.
ஏண்டா உனக்கு பணம் உடையின்னு ஒரு சின்ன பொண்ணை போய் ரெண்டாவதாக திருமணம் செஞ்சு வந்திருக்கியே, உன் முதல் பொண்டாட்டி எவ்வளவு வருத்தப்படுவா, அவள் எவ்வளவு அழகாக கண்ணுக்கு நிறைவா அவளுமே சின்ன பொண்ணாக தானடா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம் ஆமாம், உனக்கு புத்தி எப்படி போகும், உங்கள் அப்பா 4 கல்யாணம் பண்ணவராச்சே, நீ இன்னும் 2 கல்யாணமும் பண்ணுவ அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா ரசாக்கு கிட்ட. அதை பற்றியெல்லாம் ரசாக்கு எதுவுமே கவலைப்படல. எப்படியாவது சாஹினாவை அடைஞ்சு தன்னுடைய ஆசையை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அவன். பணத்துக்கு பணமும் ஆச்சு, சின்ன ஒரு இளம் பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டா மாதிரியும் ஆச்சு. அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். அன்னைக்கு முதலிரவுக்கு சாஹினாவுடைய அறைக்கு வரான் ரசாக்கு. சாஹினா தான் ஏற்கனவே பயந்து போயிருந்தாலே, ஓன்னு கத்தி கூச்சலிட்டு அவனை போட்டு அடித்து கத்த ஆரம்பிச்சிட்றா. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சப்தம் கேட்டு லைட்டை போட்டுடுறாங்க. உடனே பயந்து போன ரசாக்கு அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறான். சாஹினா அடுத்தடுத்த நாளும் ரசாக்கை தன்னை தொடவிடாமல் கத்தி கூப்பாடு போட்டு அவனை கடிக்கிறது, அவன் முகத்தை நகத்தால் பெராண்டி விடுறது, அவனை அடிக்கிறது அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கா ஒவ்வொரு ராத்திரியும். பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ரசாக்கை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்பா விருப்பமில்லாத பொண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டு வந்து ஏன் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்க, எங்களுக்கெல்லாம் தூக்கம் போகுது அப்படின்னு கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரசாக்குக்கு அது அவமானமாக போயிடுது. சாஹினா இப்படி இன்னசென்ட்டாக இன்னும் குழந்தைத்தனம் மாறாமல் இருக்கிறத பார்த்த உடனே ரசாக்குடைய முதல் மனைவி வஹிதாவுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அந்த பொண்ணை ஒரு தங்கச்சி போல் பார்த்துக்கிறா அவ. சாஹினா வேலைலாம் நல்லா தான் செய்கிறா, ஆனால் ரசாக்கை பார்த்தா மட்டும்தான் ரொம்ப பயப்படுறா. அவனை கணவனாக நினைக்காம ஏதோ ஒரு பூதம் போல் நினைக்க ஆரம்பிக்கிறா. அந்த ரசாக் வஹிதாவுடைய குழந்தை இருக்கு இல்லையா, அந்த சின்ன பாப்பா, அந்த குழந்தைகிட்ட ரொம்ப அன்பாக ஆசையாக பழக ஆரம்பிச்சிட்டா சாஹினா. 2 பேரும் ஆசையாக விளையாடுறது, அந்த குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, பாட்டு சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் சாஹினாவுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணங்களாக இருக்குது அந்த வீட்டில் இருக்கும்போது அவளுக்கு. இப்போ ரசாக்கு துபாய்க்கு பிழைக்க போக போகிறான். அங்கே போய் செட்டில் ஆகி சம்பாதிச்சு இந்த குடும்பத்துக்கு அனுப்ப போகிறான். அதனால் ரசாக் என்ன பண்ணுறான், தன்னுடைய 2வது மனைவி சாஹினாவுக்கு தான் மேலே ஆசை வரணும், காதல் வரணும் அப்படின்னு சாமியாருங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து தன்னுடைய மனைவிக்கு பூஜை செஞ்சு மை வைக்குமாறு செய்கிறான். அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி பூஜைலாம் செய்யும்போது அதை பார்த்து பயந்து போன அந்த பொண்ணுக்கு ஜுரமே வந்துடுது. அந்த முதல் மனைவியான வஹிதா தான் சாஹினாவை அந்த ஜுரத்தின் போது நல்லா கவனிச்சிக்கிறா. பாவம் இந்த பொண்ணு இங்கே வந்து நம்ம புருஷன்கிட்ட மாட்டிக்கிட்டாலே அப்படின்னு வஹிதா சாஹினா மீது ரொம்ப கருணையோடு நடந்துக்க ஆரம்பிக்கிறா. இப்போ ரசாக் என்ன பண்ணுறான், அவன் சும்மா இருப்பானா, அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய முதல் மனைவி வஹிதா கிட்ட சொல்கிறான், நீயும் இங்கே இருக்கணும்னா அவள் எனக்கு அடிபணியணும், அதுக்கு நீ தான் எனக்கு உதவி செய்யணும், இல்லைன்னா நான் உன்னையும் அனுப்பி விட்டுடுவேன். அதனால் நான் ஒரு மயக்க மருந்து தரேன், அதை சாஹினாவுக்கு நீ தான் கொடுக்கணும், உன்னை தான் அவன் நம்பிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறான் ரசாக்கு. அதனால் வஹிதா என்ன பண்ணுறா, அந்த முதல் மனைவி வஹிதா என்ன பண்ணுறா, சாஹினாவுக்கு ஜுரம் மருந்து கொடுக்கும்போது அப்படியே அந்த மயக்க மருந்தையும் கொடுத்துடுறா. அந்த சாஹினா மயங்கி அப்படியே படுத்து கிடக்கிறா. ரசாக்கு சாஹினா கிட்ட வந்து தன்னுடைய ஆசையை உடல் அளவில் தீர்த்துக்கிறான். சாஹினா காலையில் கண் விழித்த போது தனக்கு ஏதோ நடந்திருக்கிறத அவளால் உணர முடிஞ்சுது. ஏற்கனவே அவளால் ஒன்றும் முடியாமல் ஜுரத்தோடு இருந்தா இல்லையா, உடம்பு ரொம்ப முடியாமல் இருந்தது. பக்கத்தில் பார்த்தா ரசாக்கு படுத்துட்டு இருக்கான் அரைகுறையாக ஆடை அணிஞ்சிக்கிட்டு. அதை பார்த்த உடனே சாஹினாவுக்கு கோபம் வந்துடுது. ஓன்னு கத்த ஆரம்பிச்சிட்றா. ரசாக்கை எட்டி ஒரு உதைக்கிறதோடு அவனை போட்டு அடித்து கத்திக்கிட்டே இருந்தா. உடனே ரசாக்குக்கு சாஹினா மீது இருந்த காதல் போய் அவன் மேலே கோபமும் எரிச்சலும் வர ஆரம்பிச்சிடுது. அம்மா, இந்த பொண்ணு சாஹினாவை எப்படியாவது அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டுடணும், இவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறா இவளை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு மன நிம்மதியே இருக்காது, அதனால் நான் இவளை கொண்டு போய் அவளுடைய அம்மா வீட்டிலே விட்டுட்டு அவளை தலாக் பண்ணிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாஹினாவை ரசாக்கு அவளுடைய கிராமத்துக்கு அழைச்சிக்கிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு வீட்டுக்குள்ளே கூட வராமல் நேராக அந்த கல்யாண புரோக்கர் இருப்பார் இல்லையா, கல்யாணம் செஞ்சு வச்சாரு, அவர்கிட்ட போய் இந்த பொண்ணு என்னை தொடவே விடலை, அவளை நான் தொடவே இல்லை, அவள் கூட என்னால் வாழ முடியாது, இப்படி என்னை வெறுக்கிற பொண்ணோட என்னால் வாழ முடியாது, அவளை நான் தலாக் பண்ண போகிறேன், நீ தான் அதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறான். அதன்படி இந்த கல்யாண புரோக்கரோட தலைமையில் ரசாக்குக்கும் சாஹினாவுக்கும் அந்த குருமார்கள் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து
தலாக் பண்ணி விட்டுடுறாங்க, விவாகரத்து பண்ணி விட்டுடுறாங்க. சாஹினாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இனி பள்ளிக்கூடத்தில் போய் படிப்பை தொடரலாம் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த திருமண புரோக்கர் மீண்டும் வராரு. அந்த தலைவர் இருக்கார் இல்லையா, அந்த குருமார்கள், அதில் ஒருத்தர் வயசானவர் இருக்கார். அவருக்கு ஒரு 55 வயசு இருக்கும். அவருக்கு ஏற்கனவே 3 மனைவிகள் இருக்காங்க. இந்த பொண்ணு தன்னுடைய கணவனை தொட விடலை, தூய்மையாக இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பொண்ணை 4ஆவதாக திருமணம் செஞ்சுக்கிறேன். அவர் என்னமோ வாழ்க்கை கொடுக்குற மாதிரி அவர் சொல்கிறாரு. இந்த பொண்ணை நான் 4ஆவதாக திருமணம் செஞ்சுக்கிறேன், என்கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்குது, அவங்களுடைய வறுமையெல்லாம் போயிடும் அப்படின்னு புரோக்கர் கிட்ட கேட்டு சொல்லி அனுப்புகிறாரு. அதை கேட்ட உடனே சாஹினா அம்மா சொல்கிறாங்க, இல்லை அவருக்கு என்னுடைய அப்பா வயசாகுது, நான் எப்படி என்னோட சின்ன பொண்ணை அவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அதனால் சாஹினா தப்பிக்கிறா. இப்போ சாஹினா மீண்டும் பள்ளிக்கூடத்துக்கு துள்ளி குதிச்சுக்கிட்டு சந்தோஷமாக போக ஆரம்பிக்கிறா. படிப்புனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இத்தனை மாதங்களாக விட்ட பாடங்களை தோழிகளிடம் கேட்டு கண்ணும் கருத்துமா படிக்க ஆரம்பிக்கிறா சாஹினா. சாஹினாவுடைய இங்கிலீஷ் டீச்சர் இருக்காரு, அவர் ரொம்ப நல்லவர். இந்த மாதிரி சின்ன சின்ன பெண்கள் பாதியில் படிக்காமல் விட்டுட்டு போயிட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டு குழந்தை குட்டின்னு அவஸ்தைப்படுறத அவர் என்றைக்குமே விரும்பினது கிடையாது. அப்படியே சாஹினா பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பித்து 3 மாதங்கள் ஆகிடுது. அங்கே அவளுடைய கணவன், அதாவது விவாகரத்தான அந்த கணவன் ரசாக்கு வெளிநாட்டுக்கு போகிட்டான். சாஹினா ரொம்ப சந்தோஷமாக பள்ளிக்கூடத்தில் கண்ணும் கருத்துமா படிக்க ஆரம்பிக்கிறா. பப்ளிக் எக்ஸாமுக்கு தயாராகிட்டா. முதல் பரீட்சை அன்னைக்கு சாஹினா எக்ஸாமை எழுத ஆரம்பிக்கிறா. அவளுக்கு தெரிஞ்ச கொஷின் தான் எல்லாமே இருந்தது. ரொம்ப ரொம்ப ஆர்வமாக அவள் பரீட்சையை எழுதிக்கிட்டு இருந்தா. அப்போ திடீர்னு சாஹினாவுக்கு மயக்கம் வந்து கீழே விழுந்துடுறா. அப்படியே அந்த டேபிள் மேலே சாஞ்சின்றா அவள். அப்போ அந்த ஆசிரியர் வந்து சாஹினாவை அழைச்சிக்கிட்டு அந்த ஹெட்மாஸ்டர் கிட்ட கொண்டு போகிறாங்க. ஹெட்மாஸ்டர் இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போய் பார்த்துட்டு வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட விடுறாங்க. வந்து சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு கர்ப்பமாக இருக்கா, 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அக்கம் பக்கத்தில் இருக்க பெண்கள் எல்லாம் வந்து இதை கேட்டுடுறாங்க. அப்படின்னா அவங்க புருஷன் தான் சொன்னானே இந்த பொண்ணை தொடவே இல்லை அப்படின்னு, இப்போ இவ கர்ப்பமாக இருக்காளே, இது யாராக இருக்கும், இந்த பொண்ணு ஏதாவது தப்பான வழியில் போயிட்டாலோ அப்படின்னு அவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. தன்னுடைய பொண்ணு இந்த வயசுலையே கர்ப்பமாகி நிர்கதியாக நிற்கிறத பார்த்த உடனே, தன்னை போலவே தான் பொண்ணும் ஆகிட்டதை பார்த்த உடனே சாஹினாவுடைய அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து அவங்க உடனே இறந்து போயிடுறாங்க. சாஹினா இப்போ தனிமரமாக நிற்கிறா. தன்னுடைய 10 வயது தம்பியும் அவள் பார்க்கணும், வயிற்றில் வளர்கிற குழந்தையையும் அவள் பார்க்கணும். இப்படி தான் அந்த ஊரில் பல பெண்கள் பல ஊர்களில் இருந்து வந்து 2ஆவதா 3ஆவதா 4ஆவதா அப்படின்னு ஏழ்மையை காரணம் காட்டி திருமணம் செஞ்சுக்கிட்டு போகிறாங்க. அந்த ஊரில் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அவங்க பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. பாவம், நல்லா படிக்கக்கூடிய சாஹினாவுடைய நிலைமையும் அதே மாதிரி தான் ஆயிடுச்சு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணை பார்த்து இப்போ அந்த ஆசிரியர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போகிறாரு. சாஹினாவுக்கும் ஒரு குழந்தை பொறுக்குது. நன்றி.